10 வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்கோம். இந்த வீட்டில் தான் எல்லாமே நடந்தது. டிஜேடி நடந்தது, என்னோட வாழ்க்கை நடந்தது, பசங்க பிறந்தது, கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. ஃபர்ஸ்ட் வீடு இதுதான். 9 வருஷம் இந்த ஒரு ரூம்ல ஒரு ரூம் தான். கிச்சன் அதுதான், இதுதான் பெட்ரூமு, எல்லாமே இங்கே தான். ஒரே டப்பாலே அனைத்து மசாலா பொருட்களையும் நாங்கள் அடைச்சிரும். வரமிளகாய், தனியாத்தூள், சாம்பார் பொடி, ரசம் பொடி, பெருங்காயம், எல்லாத்தையும் பூண்டு முதற்கொண்டு எல்லாம் ஒரே டப்பாலே அடைச்சிரும். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 10 வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்கோம். இப்போதான் ஒரு வருஷமா ஒரு புது வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு மாறணும். ஆனால் இப்போ உடனே கட்டல, அப்படியே பார்க்காதீங்க. நாங்கள் அது கட்டுறதுக்கு இன்னொரு ஒரு ஹோம் டூர் இருக்குன்றத இதுல பதிவு பண்ணிடுறேன். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு பிரேக் கொடுத்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க கூட்டிட்டு போறேன். எல்லாத்துக்கும் நீ தயாரா இருக்காங்க போல. ஆமா, இதுல என்ன இருக்கு? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு உங்களை காட்டுறதுக்கு எனக்கு என்ன பயன்? நீங்க எழுதியா வாங்கிக்க போறீங்க? எல்லாம் வாங்க காட்டுறேன். நீங்க சொன்ன மாதிரி 9 வருஷம் இந்த வீட்டுல இருந்திருக்கீங்களா? ஓகே, 9 வருஷமா நிறைய விஷயம் இந்த வீட்டில் நடந்திருக்கும்ல. இன்னைக்கு வந்து பஞ்சமியை உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. ஒரு டிஜேடி போன பிறகு எல்லார்கிட்டையும் அந்த பயங்கர வரவேற்பு இருக்குல்ல. எப்படி இருக்கு இன்னைக்கு பஞ்சமிக்கு? சந்தோஷமா இருக்கு ரொம்ப. அதுவுமே இந்த வீட்டில் தான் கிடைச்சது. அந்த வீடு ஆனால் கட்டிட்டு இருக்கு, அது ஒரு 5-6 வருஷமா கட்டிட்டு இருக்கிறோம். இப்போதான் கட்டி முடிச்சிருக்கோம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த வீட்டில் தான் எல்லாமே நடந்தது. டிஜேடி நடந்தது, என்னோட வாழ்க்கை நடந்தது, பசங்க பிறந்தது, கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. கொஞ்சம் எதுவுமே தெரியாத நான் வந்து ஓரளவுக்கு குடும்பத்தை பார்த்துக்க, கொஞ்சம் குழந்தைங்க, ஓரளவுக்கு பொறுப்பு வந்தது எல்லாமே இந்த வீட்டுல இருந்து தான். 9 வருஷம் இந்த ஒரு ரூம்ல வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு. கிச்சன் அதுதான், இதுதான் பெட்ரூம், எல்லாமே இங்கதான். இல்ல அது எவ்வளவு சின்ன ரூமா இருந்தா கூட நான் ஃபுல்லா எலாபரேட் பண்ணி போட்டுருவேன். அதுதான் என்னோட ஸ்பெஷல். சரிங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னம்மா இதெல்லாம்? இது வந்து வேலைக்கு போறது மம்முட்டி, காட்டுல வேலை செய்யற மம்முட்டி, மண்ணள்ளி கொட்ட பாண்டல். இது எங்க மாமியாருக்கு வந்து சீரா வந்தது. ஆமா, அதெல்லாம் வந்து இந்த பிள்ளை வாங்கி வச்சிருக்கு. எதுக்கு மாமியாருக்கு வந்து நீ வாங்கி வச்சிருக்க பஞ்சமி? எனக்கு புரியல. அவங்க எனக்கே தரல, அவங்க வச்சிருக்காங்க பத்திரமா. என் புருஷன் சம்பாரிச்சதுன்னு. கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். இந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் இதெல்லாம் அப்போதைக்கு ரேஷன் கடையில வாங்கின அரிசி இருக்கு. இது நான் எடுத்துட்டு வந்து ஒரு 2-3 பாத்திரம், பண்ட பாத்திரம், இந்த சீமனை வாங்குற கேனு. இது என்ன 2 பீரோல? இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு வரலாறுங்க. நிறைய வீட்டுல கேட்டு பாருங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒண்ணுமே வேணாம். அந்த ஒருத்தர் அந்த அவர் தான் என்ன தாலி கட்டினாரு, கணவர். ஒண்ணுமே வேணாம், உங்க பொண்ணு கொடுத்தா போதுன்னு கட்டிட்டு வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் வைக்க ஒண்ணுமே இல்லைங்க. நான் குச்சிப்பையிலே வச்சுட்டு இருந்தேன். எலி பூந்து எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு. அப்புறமா எங்க அம்மா கிட்ட அழுது ஒரு வருஷத்துக்கு, என் பையன் 2வது பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் பர்த்டேக்கு ஒரு டைம் இந்த பீரோ எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே உடனே அவங்க அம்மா பீரோ எடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்த வருஷமே. இது அவங்க பீரோவா, இது என் பீரோவா? அவங்களோட அம்மா. இன்னைக்கு போடுறோம் மொத்த குடும்பத்துக்கு. நீங்க என்ன கேளுங்க, அவங்க எப்படி எனக்கு பீரோ எடுத்துக்குறா, எனக்கு பீரோ எடுத்துக்குறான்னு. இது அவங்களோட பீரோ, இது என்னோட பீரோ. இந்த கட்டிலு இதெல்லாம் என் மனசுல இருக்கிறது சொல்ற மாதிரிங்க. பண்ணிருக்குங்க. நான் கீழே படுத்தா எனக்கு அம்மா முதுகு வலிக்கும். போய் பொழுது எனக்கு காட்டுல வேலை செஞ்சுட்டு கீழே தான் படுத்திருக்கேன். ஆனா எனக்கு கட்டில் எடுத்து கொடுக்காம, ஆனா நான் கட்டில கேட்டேன். நான் அவன் கட்டியிருக்கேன் பஞ்சமி, கட்டில் இந்த மாசம் கட்டுவாங்க, எடுத்துக்கலான்ட்டு எடுத்து வர அவங்க அம்மாவுக்கு கட்டில்.